அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்தோம்னா நம்முடைய மாமனார் வீட்டுக்கு வந்திருக்கிறோம். நம்மளுடைய ஃபேமிலி மாதிரி தான் மாமனார் ஃபேமிலி ஒரு விவசாய குடும்பம் தான். அவங்க என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்கன்னு ஏற்கனவே சில வீடியோ பதிவு பண்ணியிருப்பேன். இருந்தாலும் இன்றைக்கி அப்டேட் பார்க்குமே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி என்னென்ன வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லி முழுசாக நம்ம அவங்களோட பண்ணையை பற்றி முழுசாக காமிக்கலாம். நம்ம அப்படியே இறங்கினோடனே ஃபஸ்ட்டு வீட்டை காமிச்சிட்டே தான் அவங்க வீடு கட்டிவிட்டு, ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா கொல்லையிலே குடியிருக்காங்க. இந்த கொல்லை பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஏக்கர் சொந்தமான பூமி இது. இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து நடவு நடுறதுக்காக கொல்லையை ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தண்ணி கட்டியாச்சு, கொல்லையில் தண்ணி கட்டி எல்லாம் ரெடியாக இருக்குது. நாற்று விட்டு வச்சுருக்குறாங்க. இதுக்கப்புறம் நஞ்சை ஓட்டி திரும்ப நடவு நடுவாங்க. உள்ளே இறங்கினோடனே பார்த்தோன்னா மாட்டுக்கு தேவையான வைக்கோல் அதை போகிற மாதிரி கட்டி பருதா போட்டு மூடி வச்சுருக்குறாங்க. ஏன்னா மழை நனைஞ்சினா வீணாக போயிடும் அப்படிங்கிறதுலாம் எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்காங்க பாருங்கள். கீழே வந்து 4 கல்லை கொடுத்து கல்லுக்கு மேலே 2 குச்சை போட்டு அதில் வரிசையாக கூம்பு வாக்கில் அடுக்கி வச்சுருக்காங்க. எல்லாம் திரை தான், அதாவது பேல் சொல்லுவோம்ல, உருட்டாக கட்டிருக்கோம். அந்த கட்டாக கட்டி அடுக்கி வச்சிட்டாங்க. அப்படியே நேராக வந்து பார்த்தோன்னா இதுதான் அவங்களோட பங்களா. இப்போதைக்கு குடியிருக்கக்கூடிய பங்களா தான். இதில் தான் குடியிருக்காங்க. வீட்டை அங்கே கட்டி போட்டிருந்தாலும் வீடு சும்மா தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு கொல்லையில் தான் குடியிருக்காங்க. இவங்க தான் எங்களோட மாமியார். அப்படியே அதுலேருந்து வெளில வந்தீங்க பார்த்திங்கன்னா அவங்களோட ஆட்டு பண்ணைன்னு சொல்ல முடியாது. அவங்க செலவுக்கு போதுமான அளவுக்கு ஒரு 5 ஆடு வச்சுருக்குறாங்க. 5 ஆடு வந்துங்கிறது அவங்களுக்கு போதுமானது தான். இந்த 5 ஆட்டை அவங்க வளர்த்து இதுலேருந்து முதல்ல எடுத்துக்கலாம் சொல்லி ஒரு ட்ரெயிலுக்காக வாங்கினது தான். இதெல்லாம் நம்ம பண்ணையிலேருந்து கொண்டு வந்து விட்ட ஆடு தான். 2 ஆடு விட்டோம், பண்ணைக்கு 5 ஆடு ஆயிடுச்சு. அடுத்தது அப்படியே நான் வந்து பார்த்தோன்னா இது வந்து கோழிகளுக்காக தீவன டப்பா வச்சுருக்குறாங்க. அந்த தீவன டப்பாவில் வந்து காலையில் இருந்துச்சுன்னா கோழி தீவனம் போடுவாங்க. அங்கே அடுக்குனது போக பாக்கி உள்ளது இங்கே கொஞ்சம் அடுக்கி வச்சுருப்பாங்க வைக்கல. மழை பெஞ்சிருச்சுனாக்கா கறவை மாட்டை இது உள்ளே கட்டிக்கிறாங்க. ஆனால் கறவை மாடு 4 மாடு வச்சுருக்குறாங்க. 4 மாடு கட்டுறதுக்கு உண்டான இடம் இல்லை. இதில் 3 மாடு கட்டலாம். 1 மாடை மட்டும் எப்படியோ கொஞ்சம் அனுசரித்து கொஞ்சம் வெளில கட்டிக்கிறாங்க. இப்போதைக்கு இடவசதி கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ பால் மாடுங்கிறது பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுனா அது ஒரு வருமானத்தில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. எல்லா வீட்லேயுமே பார்த்திங்கன்னா பால் மாடுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இடத்த வகிக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா வீடுகளும் இப்போ பார்த்தீங்கன்னா பால் மாடுங்கிறது ஒரு அவசியங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதனால் எல்லா வீட்லேயும் பால் மாடு இருக்குது. இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த மாடு வந்து இப்போ போட்டு வாங்கியிருக்கிறாங்க. இந்த மாடு வந்து 62 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. சரியாக தான் வாங்கினாங்க. வாங்கிட்டு தான் வந்து இந்த மாடு வந்து பார்த்தோன்னா காலைல ஒரு 7, சாயந்தரம் ஒரு 6 இருக்குது. இந்த மாட்டோட விலை